தமிழ் திரை உலகத்துல விவாகரத்தான ஜோடிகள்னு சொல்லப்போனா எவ்வளவோ பேரை சொல்லலாங்க. ஆனா விவாகரத்தான ஒரு ஜோடி மீண்டும் ஒன்றிணைஞ்சு வாழ்றாங்க அப்படின்னா நடிகர் ரஞ்சித் மற்றும் பிரியா ராமன் இவங்கள தான் சொல்ல முடியும். இவங்க 7 ஆண்டு காலம் விவாகரத்தாகி பிரிஞ்சு இருந்தவங்க மீண்டும் ஒன்றிணைஞ்சு தற்சமயம் மகிழ்ச்சியாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில ஒரு வீட்டில் வசிச்சுட்டு வராங்க. அந்த வீட்டை தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய உத்தண்டி அப்படின்ற பகுதி தாங்க. இந்த பகுதியில் தான் நடிகர் ரஞ்சித் பிரியா ராமன் அவங்களுடைய வீடு இருக்கு. இப்போ உங்களுக்கு நேராக கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான வீடு தெரியுது பாருங்க. இதுதான் நடிகர் ரஞ்சித் மற்றும் பிரியா ராமன் அவங்க வாழ்ந்துகிட்டு வரக்கூடிய வீடு. நடிகர் ரஞ்சித் இவர் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 1972 கோயமுத்தூர்ல பிறந்தவர் தாங்க. இவருடைய தற்போதைய வயது 53 ஆகுதுங்க. நடிக்கிறதுக்காக சென்னை வந்த இவர் நடிப்பு பயிற்சியை முடிச்ச பிறகு 1993ஆம் ஆண்டு KS ராஜ்குமார் இயக்கத்தில் RK செல்வமணி தயாரிப்பில் பொன் விலங்கு அப்படின்ற படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகி தன்னுடைய முதல் படத்திலேயே தமிழ் மக்களிடையே நல்ல ஒரு பெயரை வாங்கினவர் தாங்க ரஞ்சித். இவர் அவருடைய வீட்டுக்கு வச்சிருக்கக்கூடிய பெயரை பாருங்க, மத்சியா அப்படின்ற பெயரை வச்சிருக்காருங்க. மத்சியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதே உத்தண்டி பகுதியில் இருக்கக்கூடிய மத்சியா நாராயண கோவிலுடைய பெயர் தான். விஷ்ணுவோடைய முதல் அவதாரமான மீன் அவதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மத்சியா கோயில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கடற்கரை கோவிலுங்க. அந்த கோவிலுடைய பெயரை தான் தன்னுடைய வீட்டுக்கு சூட்டியிருக்காரு. பிரியா ராமன் இவங்க பார்த்தீங்கன்னா ஜூன் 18 1974 கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிறந்தவங்க. நடிகை, தொலைக்காட்சி தொகுப்பாளர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளர்னு பல முகம் இவங்களுக்கு இருக்குது. இவங்களுடைய முதல் படம் பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்தோடைய கதை வசனத்தில் வெளிவந்த வள்ளி அப்படின்ற திரைப்படங்க. 1993 வெளிவந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையாட்டியும் ரஜினியோட கதை வசனத்தில் வெளிவந்ததுனால பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையே இந்த படம் வெளிவந்து இவங்களுக்கு நல்ல ஒரு அறிமுகத்தை தமிழ் திரை உலகத்தில் ஏற்படுத்தி கொடுத்துச்சுங்க. நடிகர் ரஞ்சித் 1972 பிறக்கிறாருங்க. அவருக்கு 53 வயசாகுது. பிரியா ராமன் 1974 பிறக்கிறாங்க. அவங்களுக்கு 51 வயசாகுது. இவங்க ரெண்டு பேருமே தமிழ் திரை உலகத்தில் ஒரே ஆண்டில் உள்ள நுழையிறாங்க. 1993 பொன் விலங்கு படம் மூலியமா ரஞ்சித் அறிமுகமாறாரு. அதே 1993 ரஜினி கதை வசனத்தில் வெளிவந்த வள்ளி படத்தின் மூலியமா பிரியா ராமன் திரை உலகுக்கு அறிமுகமாறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதன் பிறகு பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டு வந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா நேசம் புதுசு அப்படின்ற படம் 1999 நடிச்சாங்க. இந்த படம் நடிக்கும் போதே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல காதல் ஏற்பட்டு அதே ஆண்டே காதல் திருமணம் பண்றாங்க. இணக்கமா போய்கிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில சில ஆண்டுகளுக்கு பிறகு கருத்து வேறுபாடு ஏற்படுது. இந்த கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசி 2014ஆம் ஆண்டு சட்டப்பூர்வமா விவாகரத்து பெறுறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் 2014ஆம் ஆண்டு ராகசுதா அப்படின்ற பெண்ணை இரண்டாவதா திருமணம் பண்றாருங்க. இவங்களோட ஓராண்டு காலம் வாழ்ந்த பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2015 ரெண்டாவதா திருமணம் பண்ண ராகசுதா அப்படின்ற பெண்ணையும் விவாகரத்து பண்றாரு. அதன் பிறகு தனிச்சு வாழ்ந்துகிட்டு வந்த நடிகர் ரஞ்சித் மற்றும் பிரியா ராமன் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஆண் குழந்தைகள் இருக்குதுங்க. தனித்தனியா வாழ்ந்துகிட்டு வந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளோட பேசும் பொழுது மீண்டும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கருத்து ஒற்றுமை ஏற்படுது. இதனால பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 22ஆம் ஆண்டு திருமண நாள் அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நாங்க இருவரும் ஒன்றிணைந்து விட்டோம் அப்படின்னு புகைப்படத்தை வெளியிட்டாங்க. இதன் மூலியமா தமிழ் திரை உலகத்துல விவாகரத்தாகி 7 ஆண்டு காலம் பிரிஞ்சிருந்த ஜோடி முத ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா நடிகர் ரஞ்சித் மற்றும் பிரியா ராமன் இவங்களுடைய ஜோடி தாங்க. இவங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறக்க ஒற்றுமையாக வாழ நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க.